ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். இனி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்ரூட் வந்து பார்த்தோன்னா அவகாடோ. இந்த அவகாடோ வந்து தமிழ் என்ன பேர்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழத்தை வந்து தயவு செஞ்சு உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கவே கொடுத்துடாதீங்க. இந்த பழத்தை கொடுக்குறனால உங்கள் பேர்ட்ஸுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். அதாவது செமிக்காதனால அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்டில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்னால உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி டேமேஜ் ஆகும். அப்புறம் சடனாக டெத் ஆயிரும். ஸோ இது வந்து உயிரே வாங்கிடும். அதனால் இந்த பழத்தை வந்து தயவு செஞ்சு உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கவே கொடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெஃபைன் வந்து இதில் இருக்கும்னு பார்த்தோன்னா காஃபியில் இருக்கும், டீயில் இருக்கும், அதே மாதிரி நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து ஓகே தான், ஆனால் பறவைகளுக்கு வந்து ரொம்பவே சின்ன ஹார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான டேமேஜ் ஆகி உங்கள் பேர்ட்ஸை வந்து சாக வச்சிரும். அதனால் உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து காஃபியோ டீயோ இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் இந்த மாசா, ஸ்லைஸு, பெப்சி இந்த மாதிரி எதையுமே கொடுத்துடாதீங்க. இது எல்லாமே கெஃபைன் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதையுமே அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மூணாவது நம்ம பார்க்குறது வந்து சாக்லேட் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் பேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சாக்லேட்லேயும் வந்து கெஃபைன் கண்டென்ட் இருக்கும். அதனால் சாக்லேட்டும் வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க. கொஞ்சோண்டு கொடுக்குறனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்கவே கொடுத்துடாதீங்க. ஏன்னா சாக்லேட் வந்து டாக்ஸிக் கண்டென்ட் இருக்குது. டாக்ஸிக்னால் விஷம். அதனால் வந்து தயவு செஞ்சு கொடுக்குறாதீங்க. அதே மாதிரி அதில் வந்து தெரோப்ரோமைன் ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து கெஃபைன் இருக்கும். அந்த கெஃபைன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா வாமிட் வர வைக்கும், அப்புறம் டயரியா வர வைக்கும். அதே மாதிரி ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் சடனாக டெத் தான். என்ன ரீசன்னே தெரியாது. நீங்கள் ஒரு சாக்லேட் தான் கொடுத்துருப்பீங்க, பார்த்து டக்குன்னு செத்து போயிருக்கும் உங்கள் பறவை. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசனாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணுன்னா சால்ட்டு கண்டென்ட்டான எந்த ஃபுட்டையுமே நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஒரு சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை பாப்கார்னாக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கவே கூடாது. சால்ட்டு இல்லாத கண்டென்ட் தான் நீங்கள் எப்போயுமே கொடுக்கணும். ஒரு பாயில்டு ரைஸ் நீங்கள் கொடுத்தாலுமே அதில் சால்ட்டு கண்டென்ட் வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. லைட்டாக இருந்தால் ஓகே தான், ஆனால் சால்ட் இல்லாமல் நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டு. எதனால் சொல்கிறோம்னா சால்ட்டு நீங்கள் கொடுக்குறனால உங்கள் பேர்ட்ஸுக்கு என்னென்ன ஆகும்னு பார்த்தோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும், அப்புறம் சடனாக டெத் ஆயிரும். ஸோ அதனால் சால்ட் இருக்க கண்டென்ட் மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஹை ஃபேட் ஃபுட்ஸு பார்த்தோன்னா நிறையா இருக்குது ஃபேட் ஃபுட்டில். அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய கறி, மீன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, இதெல்லாம் வந்து சில பேர் சாப்பிடும்போது வந்து அவங்க பேர்ட்ஸ் வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வைப்பாங்க சாப்பிட்றதுக்காண்டி. அந்த தவறு மட்டும் யாருமே பண்ணிடாது. ஸோ இதெல்லாம் கொடுக்குறனால என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஒபிசிட்டி ஆகும், பேர்ட்ஸுக்கு வந்து வெயிட் ஓவர் ஆகும், கூடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்னால் வந்து ஹார்ட் டிசீஸு, அதாவது கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்டில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா. மீட் மட்டும் இல்லாமல் எதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா நட்ஸ், அதாவது கேஷ்யூ, பாதாம், வால்நட், இது எல்லாத்துலேயுமே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் அவங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. இங்கே கொடுக்கலாம், ஆனால் கொடுக்குற நட்ஸு வந்து சால்ட்டு கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. நார்மல் நட்ஸ் கொடுக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 2 அந்த மாதிரி தான், இல்லைன்னா வீக்லி ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். தவிர டெய்லி வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது நட்ஸு. ஏன்னா நட்ஸும் சாப்பிட்றனாலையும் வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகி ஹார்ட் டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதில் அடுத்து என்ன பார்க்க போனால் ஃப்ரூட் பிட்ஸ், அதாவது ஃப்ரூட்டோட விதைகள். இதில் வந்து ஆப்பிள் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. ஆப்பிள் வந்து பெரிய பெரிய எக்ஸோட்டிக் பேர்ட்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க, சின்ன சின்ன பறவைகளுக்கும் கொடுப்பாங்க. ஆப்பிள் வந்து ரொம்பவே நல்லது. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அதோட விதையை நீக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் எப்போயுமே ஆப்பிளை. ஏன் சொல்கிறோன்னா அதோட விதையில் வந்து டாக்ஸிக் சைனாய்டு இருக்குது. அந்த சைனாய்டு வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து டைரெக்டாக ஹெல்த் எஃபெக்ட் பண்ணி சாக வைக்கும். அதனால் ஆப்பிள் நீங்கள் இனிமேல் கொடுக்குறீங்கன்னா அதோட சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொடுங்க. ஆப்பிள் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் பியர்ஸு, ப்ளம்ஸு, செரிஸு, இந்த 3 ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதோட விதைகளை எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரூட்டை மட்டும் தான் நறுக்கி நீங்கள் கொடுக்கணும். விதையோடு கொடுக்கவே கொடுத்துடாதீங்க எப்போயுமே. விதை இல்லாமல் இந்த பழத்தெல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது உங்கள் பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு. வேறு சிட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஆரஞ்சு, அதே மாதிரி கிரேப்ஸ் கொடுக்கலாம், டொமேட்டோ கொடுக்கலாம், மெலன்ஸ் கொடுக்கலாம், மேங்கோ கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன இதுக்கு முன்னாடி கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே விதை நீக்கிட்டு தான் கொடுக்கணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆனியனும் கார்லிக்கும். இதில் நம்ம ஆனியன் எடுத்துக்கிட்டோம்னா ஆனியனில் வந்து ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்குது. அந்த டாக்ஸிக் கண்டென்ட் என்னென்னு பார்த்தோன்னா சல்ஃபர் காம்பனண்ட் இருக்கும். அது வந்து என்ன ஆகுனா
உங்களோட பறவைகளோட வாயை வந்து இரிட்டேட் பண்ணும். இரிட்டேட் பண்ணி அதில் இருக்க அந்த சல்ஃபேட் கண்டென்ட்னால என்ன பண்ணும், சல்ஃபர் கண்டென்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸோட ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதனால் உங்கள் பேர்ட்ஸ் வந்து அனிமிக்கில் வந்து எஃபெக்ட் ஆயிரும். அனிமிக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அனிமிக்னா ரத்த சோகை. ஸோ இந்த ரத்த சோகை வந்து உங்கள் பேர்ட்ஸ் வந்து சாகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் கார்லிக்கில் ஆலிசின்னு இன்னொரு கண்டென்ட் இருக்குது. அதுவுமே உங்கள் பேர்ட்ஸ் வந்து வீக்காக்கி அனிமிக் கொண்டு வர வைக்கும். இந்த ரத்த சோகை வந்துட்டால் உங்கள் பேர்ட்ஸில் வந்து இருக்க ரத்தம் ஃபுல்லாமே ட்ரை ஆகி உங்கள் பேர்ட்ஸ் வந்து சாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த வகையான ஃபுட்ஸையுமே நீங்கள் உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சரான ஃபுட்ஸு. உங்கள் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சும்மா சிம்டம்ஸ் எல்லாம் கிடையாது, டேரெக்டாக டெத்தே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ் வந்து சடனாக டெத்தாக இருக்குது, திடீர்னு சாகும். இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்ஸை வந்து நீங்கள் அலட்சியமாக கொடுக்குறதுனால தான். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து எப்போயுமே அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்கள் பேர்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக் ஃபுட் ப்ரொவைட் பண்ணி உங்கள் பேர்ட்ஸ் எப்படி ஹெல்த்தி அப்டேட் பண்ண வைக்கிறாங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 டாப் 10 லிஸ்ட்டில் வர எல்லா வீடியோமே வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்கு. அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.